இடுக்கி மாவட்டத்தில் ஹைரேஞ்ச் பகுதிகளில் காட்டு யானை உட்பட உள்ள வனவிலங்குகளின் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதில் முக்கியமாக சின்னக்கானல், சாந்தம்பாறை கிராம பஞ்சாயத்துகளில் காட்டு யானையின் தாக்குதல் மிகவும் ஆபத்தாக தொடர்ந்து வருகிறது. வனத்துறை தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறும்போதும் எந்தவித பயனும் இல்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இடுக்கி மாவட்டத்தில் காட்டு யானை தாக்குதல் அதிகமாக உள்ள 2 பஞ்சாயத்துகள் தான் சாந்தம்பாறையும் சின்னக்கானலும். அரிசி கொம்பன் என்ற காட்டு யானையை இந்த பகுதியிலிருந்து மாற்றிய போதும் சக்கை கொம்பன் உட்பட உள்ள மற்ற காட்டு யானைகள் இப்போதும் இந்த பகுதியில் நிரந்தரமாக தாக்குதலை நடத்தி வருகின்றன. மக்கள் வசிக்கும் பகுதியிலும் விவசாய இடங்களிலும் காட்டு யானைகள் கூட்டமாகவோ தனியாகவோ இறங்குவது தொடர்ந்து வருகிறது. ஏலக்காய், காப்பி, வாடை போன்ற விவசாய உற்பத்திகளையும் காட்டு யானைகள் சேதப்படுத்துவது விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. மாலை நேரங்களில் வெளியே இறங்க முடியாத நிலையில்தான் இப்பகுதி மக்கள் உள்ளனர். தோட்ட தொழிலாளிகளுக்கு வேலைக்கு செல்வதற்கு கூட பயமான நிலை ஏற்பட்டுள்ளது. காட்டு யானைகளை மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து விரட்ட வனத்துறை நடவடிக்கைகள் எடுப்பதில்லை என்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆர்ஆர்டி குழுவினரின் சேவையும் பலமுறையும் சரியான நேரத்தில் கிடைப்பதில்லை என்றும் யானைகளை காற்றுக்குள் விரட்டுவதில் வனத்துறை தோல்வியடைந்ததாகவும் புகார் இருந்துள்ளது. பல வருடங்களாக தங்கள் பயத்துடன் தான் வசித்து வருவதாகவும், வீடுகள் சேதமடைந்து மனித உயிர்கள் போகும்போதும் அதிகாரிகள் தேவையான நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இடுக்கியின் மலையோர பகுதிகளில் வனவிலங்கு தாக்குதலுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை பல வருடங்களாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் வாட்சியர்களை நியமிக்க வேண்டும், சோலார் பென்சிங்குகள் சரி செய்ய வேண்டும், மக்கள் வசிக்கும் பகுதிகளில் யானைகள் இறங்குவதை தடை செய்ய தொழில்நுட்ப ரீதியில் தடுப்பூசிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகள் மக்கள் முன்வைத்து வருகின்றனர். வரும் நாட்களில் கடுமையான போராட்டங்களுக்கும் சின்னக்கானல், சாந்தம்பாறையில் உள்ள மக்கள் தயாராகி வருகின்றனர். சின்னக்கானல், சாந்தம்பாறை பகுதிகளுடன் மூணார், மறையூர், காந்தலூர், தேவிகுளம் போன்ற பஞ்சாயத்துகளிலும் காட்டு யானை உட்பட உள்ள வனவிலங்குகளின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது. நியூஸ் டெஸ்க், மீடியா நெட்.